எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலதி கணேசன். எங்கள் ஆத்துக்கார் பேரோட சேர்த்து சொல்லும்போது என் பேர் மாலதி கணேசன். நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டேன் சீக்கிரமாகவே. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாள், 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்ட்டு. பட் 50இல் தான் எனக்கு நல்லாவே வளைய ஆரம்பித்தது. நல்லா யோகா கற்றுக்க ஆரம்பித்தது என்னுடைய 50 வயசுக்கு மேலே தான் கற்றுட்டேன். அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் அனுபவபூர்வமாக நல்லா தெரிஞ்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் ஜிம்மில் போய் பண்ணலாம், எல்லாம் வாக்கிங்கும் போகலாம். வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. இந்த அடிஷன் நம்மளோட இன்னர் பார்ட்ஸுக்கு நம்மளோட லங்ஸு, ஹார்ட்டு, அப்டமனில் உள்ளே இருக்கிற கல்லீரல், மண்ணீரல், பேன்க்ரியாஸ், கணையம் எல்லாத்துக்குமே இந்த யோகாவில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நல்ல ஆசனாஸ் இதெல்லாம் இருக்குது, பிராணாயாமாஸ் எல்லாம் இருக்குது. அதனால் யோகா இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. இப்போ பார்த்தேன்னா உலகம் பூராவுமே யோகா டே, இன்டர்நேஷ்னல் யோகா டேங்கிறது அதோடைய அவேர்னஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன யோகா, பிராணாயாமா அதெல்லாம் பண்ணுவோம். எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ ஹார்ட் ஒர்க்கு நம்ம பண்ணுறதில்ல. ஹார்ட் ஒர்க்குன்னா இன்கே ஃபிசிக்கல் ஒர்க் எதுவுமே அதிகமாக பண்ணுறது இல்லைங்கும்போது அட்லீஸ்ட் நம்ம யோகாவாவது பண்ணி நம்மளோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்பெல்லை லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் அந்த எண்ணம். அதுக்கு கண்டிப்பாக யோகா ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன யோகாஸை அது கூட சில எக்ஸசைஸும் சேர்த்தி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் முடியலை, எனக்கு காலை தூக்கி கையை தொட முடியலை அப்படிங்கிறவா ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா வரும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச யோகாஸை ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். யாராவது ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்கிட்ட எனி டைம் ஃபோனில் கேட்கலாம். வணக்கம். ஸோ இன்றைக்கி யோகாவுடைய ஃபஸ்ட்டு டே. நம்ம ஃபஸ்ட்டு இந்த வார்ம் அப்னு ஒன்று பண்ணுறேன் இன்றைக்கி. நான் அதில் சில எக்ஸசைஸ்க்கு என்னென்ன பலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜாக்கிங், நின்ன இடத்துலையே. இந்த மாதிரி ஜாகிங் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஜாகிங் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா லிஃப்டிங் த லெக்ஸு. கையை இடுப்பில் வச்சுக்கிறோம். இந்த காலை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹைட்டாக தூக்க முடியுமோ அவ்வளோ ஹைட்டாக தூக்குறோம். இதுலேயே ஒரு ஜம்பிங் போர்டு. இது ஒரு மூணு தரம் இப்படி 3 தரம் பண்ணிட்டோம்னா போதும். இந்த யோகாவில் மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா மூச்சை எப்படி இழுக்கிறோன்னா மேல் நோக்கி போகிறது, மூச்சு விடும்போது கீழ் நோக்கி போகிறது. அந்த மாதிரி நம்மளுடைய பாடி ஒவ்வொரு தரமும் கீழே போகும்போது மூச்சை விடணும், மேலே வரும்போது மூச்சை இழுக்கணும். இந்த ஒவ்வொரு தரமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் மூச்சை விட்டுட்டே இது பண்ணுறேன். இதுதான் மூச்சை விட்டுட்டே குனிகிறோம், மூச்சை இழுத்துட்டே மேலே போகிறோம். 1 இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். அடுத்தது இதுக்கு முதல் ஆசனம் என்னன்னா உட்கட் ஆசனான்னு பேரு. கையை நேரம் வச்சுக்கிறோம். இப்போ மூச்சை விட்டுண்டே நம்ம கீழே அப்படியே சேர் போஸ்ல உட்காடுறோம். எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கிறோம். மூச்சை இழுக்கிற, நான் இன்னும் மூச்சை வெளியே விட்டதோடு நிற்கிறேன். இப்போ மூச்சை இழுத்துட்டே மேலே வரேன். இது மாதிரி செய்யும்போது நம்ம எவ்வளோ நேரம் மூச்சை தம் கட்டுறோங்கிறது தான் முக்கியம். இது மாதிரி ஒரு தடவை இப்படி பண்ணி 30 செகண்ட் நம்மளாம் நிறுத்த முடிஞ்சா அது 1 கிலோமீட்டர் ரன்னிங் போனதுக்கு ஈக்குவல் ஆகிடும். மறுபடியும் பண்ணுறேன் பாருங்க. இது உட்கட்டாசனம். இந்த உட்கட்டாசனால 2வது போஸ் ஒன்று இருக்கு. காலை கொஞ்சம் தூரம் வச்சுக்கிறோம். கையை இப்படியே நீட்டிக்கிறோம். கை எந்த பொசிஷன்லையும் மாறக்கூடாது.
பட் ரைட் லெக்கை மட்டும் பெண்ட் பண்ணுறோம். லெஃப்ட் லெக்கு நேராக இருக்கணும், பெண்ட் ஆகக்கூடாது. ரைட் லெக் மட்டும் கை இப்படியே தான் இருக்கணும். மறுபடியும் மூச்சை இழுத்து மேலே வந்துடுறோம். திருப்பி மூச்சை விட்டுட்டு லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி இந்த பக்கம் 3 டைம்ஸ், அந்த பக்கம் 3 டைம்ஸ் பண்ணணும். ஆஃப் பெண்டுன்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் காலை கொஞ்சம் தூரம் வச்சுட்டா போகிறோம், ஏன்னா அப்போ தான் பின்னால் வளைய முடியும். இப்படி கையை வச்சுட்டு மூச்சை இழுத்துண்டே இந்த மாதிரி கை கீழே வரணும். இப்போ இந்த பக்கம் திரும்பி பண்ணுறேன் பாருங்க. இதுக்கு பேர் ஆஃப் பெண்ட். நம்ம உடம்புல எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி அடுத்தது வந்து ஃபுல் பெண்ட். காலை தேய்ச்சி வச்சுக்கிறோம். காலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளையிற மூச்சை இழுத்துட்டேன். இப்போ மூச்சை விட்டுண்டே கீழே தொடணும். காலை மடக்கக்கூடாது. மறுபடியும் பண்றேன் பாருங்க. த்ரீ டைம்ஸ் பண்ணா போதும். All in all, a Lagapuram. YouTube, get channel, like, share, and subscribe. Don't forget to touch the bell icon.